உங்களுக்கு தெரியும், இந்த புலவர் மணி ஆவண்ணாமுனா ஷர்வுடீன் வித்தியாலயத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் வெளியிலே இருந்து புகைப்படங்களின் ஊடாகத்தான் இங்கு நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் பேஸ்புக்கினூடாகத்தான் நாங்கள் இந்த பாடசாலையை தரிசித்திருக்கிறோம். ஆனால் இந்த பாடசாலையிலே உள்ளே வந்து இந்த பாடசாலையில என்ன நடக்கிறது, இதனுடைய அழகியல் என்ன, இந்த பாடசாலையினுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை வெளியிலே கொண்டு வந்த பெருமை இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை சாரும். அண்மையிலே நடைபெற்ற, உங்களுக்கு தெரியும், விவாத அரங்கு நிகழ்வு நடைபெற்றது. அந்த விவாத அரங்கு நிகழ்விலே தலைமை வகித்த எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர் ஒரு உரையை அங்கே ஆற்றியிருந்தார். அந்த உரையிலே அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே கோடிட்டு விட்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பிரதேசத்திலே அண்மை காலத்திலே முன்னேறி வருகின்ற மிக முக்கியமான பாடசாலைகளில் ஒன்றாக நான் புலவர் மணியை காணுகிறேன். நான் கற்ற சம்ஸ் மத்திய கல்லூரி ஆரம்பத்திலே இருந்த ஒரு சூழலை போன்ற ஒரு சூழலிலே தான் புலவர் மணியினுடைய ஆரம்பகால அடையாளம் இருந்தது. இன்று எங்களுடைய பிரதேசத்திலே முன்னணியிலே போட்டுக்கொண்டு வளர்ந்து வருகின்ற ஒரு நிலையை இந்த பாடசாலை அடைந்திருக்கிறது என்று சொன்னார். அதற்கு பின்னால் அவர் கோடிட்ட விடயம், நாங்கள் எங்களுடைய விமர்சனங்கள் அல்லது எங்களுடைய கருத்துக்களை பொறுத்தவரையில் அவைகளை சொல்லுவதுதான் எங்களுடைய கடமை. அதில் யார் கோபிப்பார்கள் கோபிக்க மாட்டார்கள் என்பதெல்லாம் அடுத்த விடயங்கள். ஏனென்றால் இந்த விமர்சனங்கள் மற்ற விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் நாங்கள் இந்த சமூகத்திலே இருந்து தாஜுதீன் போன்றவர்கள், இங்கே இருக்கின்ற அன்சார் போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. உலகிலே அதி சிறந்தவனான அடையாளங்களிலே ஒன்றென்றால் யார் விமர்சனங்களை தைத்துக் கொண்டு அதை தாண்டி முன்னேறுகின்றாரோ அவன்தான் உலகத்திலே ஒரு சிறந்த அடையாளம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. போஸ்ட் மொடர்னிசவாதிகள் சொல்கிறார்கள், பின்னவீனத்துவாதிகள் சொல்கிறார்கள், ஒரு அழகியனுடைய பிம்பத்தினுடைய அடிப்படையாக அமைகின்ற விடயம் என்னவென்றால் இந்த சமூகத்துக்கு தான் எதனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி கவனிப்பதை ஒழிய இந்த சமூகம் தன்னிடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறது என்பதல்ல என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த பாடசாலையினுடைய ஏனைய அதிபர்கள் பலர் இந்த பாடசாலையினுடைய பங்காற்றியனாலும் எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடைய கருத்தோடு இசைந்த வகையிலே எங்களால் சொல்ல முடியும். இந்த பாடசாலையுடைய அதிபராக ஏ முகமது அன்சார் சார் அவர்கள் வந்ததன் பிறகு இந்த பாடசாலை ஒரு அபரிதமான அடையாளப்படுத்தல்களையும் வளர்ச்சிகளையும் அடைந்து கொண்டு வருகிறது என்பதற்கு மாற்று கருத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய அந்த 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 நடை பாவனையை வைத்துக் கொண்டு, அவருடைய இருக்கையை வைத்துக் கொண்டு இந்த பாடசாலையினுடைய சமூகத்தையும் இந்த பாடசாலையில் இருக்கிற ஏனைய சூழலில் உள்ளவர்களையும் கட்டி எழுப்புகின்ற ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் இந்த பிரதேசத்திலே படிக்கவில்லை, இந்த பிரதேசத்திலே வாழவில்லை. இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற, இந்த பிரதேசத்திலே படிக்கின்ற ஒருவர் இந்த பாடசாலை நிர்வகிப்பதற்கும் அங்கிருந்து வந்து ஒருவர் இந்த பாடசாலை நிர்வகிப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த பாடசாலையினுடைய பல நிகழ்வுகளுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். பெற்றோருடைய கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றேன். எமது ஊரில் இருக்கின்ற முன்னணி பாடசாலைகளிலே இருக்கின்ற பெற்றார் கூட்டத்தை விட அதிகமான பெற்றோர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்தை இந்த பாடசாலையிலே நான் கண்டிருக்கிறேன். இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற விடயங்களை கண்டிருக்கின்றேன். இந்த மாணவருடைய ஆற்றல்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். கல்முனை கல்வி வலயத்திலே அண்மை காலத்திலே இடம்பெற்ற கல்விப்பத்திர சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சையிலே அதிகம் 100% எடுத்த சர்வத்தினுடைய இடம் அங்கே தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைபவர்கள் அதிலே இருக்கின்ற அதிபர். அந்த அதிபரோடு இணைந்து இந்த பாடசாலையில் இருக்கின்ற ஏனைய ஆளநீரை கட்டி ஆளுகின்ற அந்த திறன் அவரிடம் இருக்கிறது. இன்று இந்த பாடசாலை முன்னேறுகிறது. நான் நினைக்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒத்துழைப்புகள் அவருக்கு இருக்குமாக இருந்தால் இந்த பாடசாலை சமூகத்தினுடையதும், இங்கே இருக்கின்ற வர்த்தகர்கள், ஏனைய டாக்டர்கள், இதிலே பங்குதாரர்களாக இணைகின்ற பழைய மாணவர்கள் இங்கு நிறைய இருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற ஏனைய அதிதிகள், உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருக்குமாக இருந்தால் இந்த பாடசாலை அவருடைய காலத்திலே அபரிதமான வளர்ச்சி மிக்க ஒரு பாடசாலையாக அடையும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அதற்குரிய திறமை அவரிடம் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆக சிறப்பானவன் என்று கேட்டால் நான் என்னை சொல்வேன், அதைத்தான் கான்சியஸ் மைண்ட் என்று நாங்கள் பேசுகின்றோம். இவைத்தான் இன்று உலகத்திலே அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் முதலிலே எங்களுடைய இருப்புகளை நாங்கள் முதலிலே உணர வேண்டும். நாங்கள் யார்,
எங்களால் எதை செய்ய முடியும்? எங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய தோற்றத்திலும் எங்களுடைய அழகியிலும் எங்களில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கையை தருகின்ற ஒருவராக நான் அவரை காணுகிறேன். ஆகவே உண்மையிலே இந்த புலவர்மணி ஆவண்ணாமன சர்வதேச வித்தியாலயத்தினுடைய இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற போதும், இது பற்றமல்ல, பல நிகழ்வுகளை வந்திருக்கின்றேன். இந்த பாடசாலையினுடைய மாணவர்கள் திறமையாளர்கள், பல திறமைகளை இன்னும் உருவாக்குவார்கள். அதற்கு இங்கு இருக்கிற எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று எங்களுடைய வலய கல்வி அலுவலகத்தின் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தை